என்பிஎஸ்னா நேஷனல் பென்ஷன் ஸ்கீம். என்பிஎஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபிளெக்சிபிலிட்டி ஆப்ஷன் இருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் சாய்ஸஸ் இருக்கு. என்பிஎஸோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பாத்தீங்கன்னா 0.01%, கஸ்டடியன் ஃபீ 0.0032%. இன்னைக்கு மார்க்கெட்ல உள்ள இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்லயே லோயஸ்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ என்பிஎஸ் தான். இதே கார்ப்பரேட் பாண்ட் பாத்தீங்கன்னா 10 இயர்ஸ்ல ஆல்மோஸ்ட் 8.5% கொடுத்திருக்கு ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ், 7 இயர்ஸ்ல 8% கொடுத்திருக்கு, 5 இயர்ஸ்ல 8% கொடுத்திருக்கு, 3 இயர்ஸ்ல அரௌண்ட் 7% ரேஞ்சில் கொடுத்திருக்கு, 1 இயர்ல 9.5% 10% கொடுத்திருக்கு, லாஸ்ட் 6 மந்த்ல அரௌண்ட் 5% கொடுத்திருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் நியூக்ளியர் ஃபேமிலிஸ் இருக்காங்க, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ரிட்டையர்மெண்ட் வரும்போது என்பிஎஸ் நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஹலோ எவ்ரிவன், மைசெல்ஃப் தீபக் கோகுல். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்பிஎஸ். என்பிஎஸ்னா நேஷனல் பென்ஷன் ஸ்கீம். என்பிஎஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபிளெக்சிபிலிட்டி ஆப்ஷன் இருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் சாய்ஸஸ் இருக்கு. நீங்க லாங் டர்ம்ல ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்றதுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம். லோயஸ்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மத்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸை கம்பேர் பண்ணும்போது அடிஷனல் டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்கு. எல்லா ஏஜ் குரூப்புக்குமே சூட்டபிளாவும் இருக்கும். அதர் ட்ரெடிஷனல் ஸ்கீம்ஸ், பிபிஎஃப், எஃப்டி எல்லாம் கம்பேர் பண்ணும்போது ரிட்டர்ன்ஸ் இது கூடவே கிடைக்கும் லாங் டர்ம்ல மணி ஹோல்ட் பண்ணும்போது. என்பிஎஸ்ல 2 டைப் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்கு. ஒன்னு டயர் 1 பென்ஷன் அக்கௌண்ட், டயர் 2 இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். ரெண்டுத்துக்கும் காமனான ஏஜ் லிமிட் தான் 18 இயர்ஸ்ல இருந்து அப் டு 70 இயர்ஸ் உள்ளவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். டயர் 1க்கும் டயர் 2க்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்குன்றத டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ டயர் 1 பொறுத்த வரைக்கும் அப் டு ஏஜ் 60 வரைக்கும் நீங்க மணியை வித்ட்ரா பண்ண முடியாது. ஏஜ் 60ல தான் நீங்க மணியை வித்ட்ரா பண்ணுவீங்க. அது வரைக்கும் உங்க மணி லாக்இன் ஆயிருக்கும். இப்போ ஏஜ் 60ல 60% மணியை டாக்ஸ் ஃப்ரீயா வித்ட்ரா பண்ணலாம். ரிமைனிங் 40% நீங்க ஆனுவிட்டிக்கு மாத்தி பென்ஷனா வாங்கிக்கலாம். இதே நான் ப்ரீ மெச்சூர் எக்ஸிட் பண்ணணும் அப்படின்னா நீங்க 80% ஆஃப் கார்பஸை பென்ஷனா ஆனுவிட்டிக்கு மாத்திட்டு ரிமைன் 20% தான் நீங்க டாக்ஸ் ஃப்ரீயா வித்ட்ரா பண்ண முடியும். ஸோ உங்க ஏஜ் 50-55 நீங்க பண்ணாலும் அது பண்ண முடியும். இல்ல நீங்க பார்ஷியலா வித்ட்ரா பண்ணணும்னா ஸ்பெசிபிக் நீட்ஸ் கூட தான் வித்ட்ரா பண்ண முடியும். லைக் வீடு கட்டுறதுக்கோ மெடிக்கல் எக்ஸ்பென்ஸுக்கோ அந்த மாதிரி சமயத்தில் 25% நீங்க மணியை வித்ட்ரா பண்ணலாம். டாக்ஸ் பெனிஃபிட் 80Cல 1.5 lakhs எடுக்கலாம். அடிஷனல் 50,000 rupees டாக்ஸ் பெனிஃபிட் அண்டர் செக்ஷன் 80CCD 1B ஆப்ஷன்ல நீங்க காமிக்கலாம். ஸோ டயர் 2 ஆப்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷனல் டாக்ஸ் பெனிஃபிட் கிடையாது. டயர் 1 அக்கௌண்ட் ஆக்டிவ் பண்ணிட்டு தான் டயர் 2 அக்கௌண்ட் நீங்க வர முடியும். ஒன்லி இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக நீங்க யூஸ் பண்றீங்க. பென்ஷனுக்கு வேணும்னா மாத்திக்கலாம், இல்லைனா நீங்க எப்போ வேணா மணியை வித்ட்ரா பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டயர் 2 அக்கௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனுக்கு, டயர் 1 அக்கௌண்ட் பென்ஷன் அக்கௌண்ட்டுக்காக யூஸ் பண்றது. ஸோ நீங்க லாங் டர்ம் பென்ஷன் வேணும்னா டயர் 1 அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுங்க. இன் பிட்வீன் நீங்க ஷார்ட் டியூரேஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டா டயர் 2 அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுங்க. என்பிஎஸோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பாத்தீங்கன்னா 0.01%, கஸ்டடியன் ஃபீ 0.0032%. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்ல உள்ள இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்லயே லோயஸ்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ என்பிஎஸ் தான். என்பிஎஸ் அக்கௌண்ட்ல என்னென்ன அசெட் கிளாஸ் இருக்கு, எதுல இன்வெஸ்ட் பண்றாங்கன்றத டீட்டெயிலா பார்க்கலாம். 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு ஆக்டிவ் சாய்ஸ், இன்னொன்னு ஆட்டோ சாய்ஸ். ஆக்டிவ் சாய்ஸ்னா இ, சி, ஜி அண்ட் ஏ 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஈக்விட்டி, C stands for corporate bonds, G stands for government securities, A stands for alternative assets. So நீங்க asset class E choose பண்றீங்கன்னா ஈக்விட்டியில் 75% இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ரிமைனிங் 25% டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு லாங் டர்ம்ல இன்வெஸ்ட் பண்றீங்க, ஏஜ் 20, 30, 40s இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா ஈக்விட்டி ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம். மோர் தென் 10 to 12% கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ லாங் டர்ம்ல நீங்க என்பிஎஸ் கன்டினியூ பண்றதுக்கு ஈக்விட்டி ஆப்ஷன் பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். இதே உங்க ஏஜ் 50s நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா கார்ப்பரேட் பாண்ட்ஸ் சூஸ் பண்ணலாம். 7 to 8, 9% ஈல்டு தரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கார்ப்பரேட் பாண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதே அசெட் கிளாஸ் ஜி ஆப்ஷன் எடுத்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. 7 to 8% ஈல்டு தரதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு ஷார்ட் டியூரேஷன் இன்வெஸ்ட் பண்றதுக்கு கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஆப்ஷன் பெட்டரா இருக்கும். எல்லா ஆப்ஷனையும் கலந்து இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு பார்த்தாலும் பண்ண முடியும். லைக் நான் ஈல 50% இன்வெஸ்ட் பண்றேன், ஜில 25% இன்வெஸ்ட் பண்றேன், இல்ல சில 25% இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு டோட்டல் 100% நீங்க பிரிச்சு கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அசெட் கிளாஸ் ஏ ஆல்டர்னேட்டிவ் அசெட் ஆப்ஷன், ஆர்இஐடி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட், இது ரெண்டுத்துலையுமே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆர்இஐடினா ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்லையும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்லையும் ரெண்டுத்தையும் கலந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. கொஞ்சம் அலோகேஷன் இதுலையும் நீங்கள் கொடுக்கலாம். இதில் ரிஸ்க் வந்து கம்பேரிட்டிவ்லி அதிகமாகவே இருக்கும். இந்த அசெட் கிளாஸில் ரிஸ்க் அதிகம், லிக்விடிட்டி கம்மி, அதனால ஒரு 5% போர்ட்ஃபோலியோவை இதில் வேற நீங்கள் அலோகேட் பண்ணலாம். இதே ஆட்டோ சாய்ஸ்னா அவங்களே உங்கள் ஏஜை பேஸ் பண்ணி போர்ட்ஃபோலியோ ஹேண்டில் பண்ணிப்பாங்க. எனக்கு ஓரளவு ஆக்டிவா மேனேஜ் பண்ண தெரியுன்றவங்க ஆக்டிவ் சாய்ஸ் போகலாம், இல்லைன்னா ஆட்டோ சாய்ஸ் போறது பெட்டர். ஆட்டோ சாய்ஸ்னா லைஃப் சைக்கிள் பேஸ் போர்ட்ஃபோலியோன்னு சொல்லுவாங்க. உங்க ஏஜை பேஸ் பண்ணி ஈக்விட்டிலையும் டெப்ட்லையும் ஆட்டோமேட்டிக்கா அலோகேட் பண்ணிட்டே வருவாங்க. ஸோ ஃபண்ட் மேனேஜர் எக்ஸாம்பிள் உங்க ஏஜ் 30ல இருக்கீங்க அப்படின்னா
ஈக்விட்டியில் அதிகமாக இருக்கும், ஏஜ் 40ல இன்னும் ஈக்விட்டி எக்ஸ்போஷர் கம்மியாக இருக்கும், ஏஜ் 50ல இன்னும் ஈக்விட்டி எக்ஸ்போஷர் கம்மியாக இருக்கும். ஸோ உங்கள் ஏஜ் இன்க்ரீஸ் ஆக ஈக்விட்டி எக்ஸ்போஷர் கம்மி பண்ணிட்டே வருவாங்க, டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இதே நீங்கள் ஆக்டிவ் சாய்ஸில் இ ஆப்ஷன் எடுத்திருக்கீங்க, ஈக்விட்டி ஆப்ஷன் 75% ஈக்விட்டி இருக்கும். பட் ஏஜ் 50க்கு அப்புறம் எவ்ரி இயர் ஆன் இயர் 2.5% ரெடியூஸ் பண்ணிட்டே வருவாங்க ஈக்விட்டி எக்ஸ்போஷர். அப்படி பார்க்கும்போது 75% ஈக்விட்டி எக்ஸ்போஷர் ஏஜ் 50லேருந்து ஏஜ் 60 வரைக்கும் கம்பேர் பண்ணீங்கன்னா அது டைம் ஆஃப் ஏஜ் 60ல 50% ஆயிரும், 25% ஈக்விட்டி எக்ஸ்போஷர் கம்மியாயிரும். ஸோ ஏஜ் 50 வந்ததுக்கப்புறம் ஈக்விட்டி எக்ஸ்போஷர் ஸ்கீம்லையும் ஈக்விட்டி எக்ஸ்போஷர் கம்மி பண்ணி ரிஸ்க்கை கம்மி பண்ணுறாங்க. நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஈக்விட்டி ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம். அதுவும் 30s 40s இருக்கவங்க கண்டிப்பாக ஈக்விட்டி ஆப்ஷன் போகிறது பெட்டர். ஏஜ் 50s இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கார்பரேட் ஆப்ஷன் அண்ட் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஆப்ஷனையும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இல்லை எனக்கு ஆக்டிவ் சாய்ஸே வேணாம், கம்ப்ளீட்டாக ஆட்டோ சாய்ஸ் வேணும் அப்படின்னா உங்கள் ஏஜை பேஸ் பண்ணி லைஃப் சைக்கிள் ஆப்ஷனில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுலேயும் ஈக்விட்டி எக்ஸ்போஷர் ஏஜ் கம்மியாக இருக்கும்போது அதிகமாக இருக்கும், ஏஜ் கூட போக போக ஈக்விட்டி எக்ஸ்போஷரை கம்மி பண்ணிட்டே வந்துருவாங்க. இப்போ ரிட்டர்ன்ஸ் வைஸ் கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். ஆக்டிவ் சாய்ஸ்ல ஈக்விட்டி எவ்வளோ கொடுத்துருக்கு, கார்பரேட் பாண்ட்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கு, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் எவ்வளோ கொடுத்துருக்கு, ஆல்டர்னேட்டிவ் அசெட்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்குன்றது பார்க்கலாம். ஸோ பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் நாட் கேரண்டீட், இருந்தாலும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னு பார்க்கலாம். ஸோ டயர் 1 ஈக்விட்டி பிளான்ஸில் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 10 இயர்ஸில் ஆவரேஜ் சிஏஜிஆர் 11% கொடுத்துருக்கு, லாஸ்ட் 7 இயர்ஸில் 12% சிஏஜிஆர் கொடுத்துருக்கு, லாஸ்ட் 5 இயர்ஸில் மோர் தென் 24% கொடுத்துருக்கு, இதே 3 இயர்ஸில் அரௌண்ட் 12% கொடுத்துருக்கு, 1 இயரில் 1% கொடுத்துருக்கு, ரிட்டர்ன்ஸ் லாஸ்ட் 6 மந்த்ஸில் மோர் தென் 10% மைனஸும் ஆயிருக்கு. ஸோ லாங் டேர்ம் போகும்போது ஆவரேஜாக உங்களுக்கு 10-12% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது சிஏஜிஆர் ஈக்விட்டியோட பெர்ஃபார்மன்ஸ். இதே கார்பரேட் பாண்ட் பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ்ல ஆல்மோஸ்ட் 8.5% கொடுத்துருக்கு ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ், 7 இயர்ஸ்ல 8% கொடுத்துருக்கு, 5 இயர்ஸ்லயும் 8% கொடுத்துருக்கு, 3 இயர்ஸ்ல அரௌண்ட் 7% ரேஞ்சில் கொடுத்துருக்கு, 1 இயர்ல 9.5% 10% ரேஞ்சில் கொடுத்துருக்கு, லாஸ்ட் 6 மந்த்ல அரௌண்ட் 5% கொடுத்துருக்கு. இதே கவர்மெண்ட் பாண்ட் பிளான்ஸ்ல பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 10 இயர்ஸ் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 8.5% கொடுத்துருக்கு, 7 இயர்ஸ்லயும் 8.5% ரேஞ்ச் கொடுத்துருக்கு, 5 இயர்ஸ்ல 8% ரேஞ்சில் கொடுத்துருக்கு, 3 இயர்ஸ்ல 8.5% மேல கொடுத்துருக்கு, 1 இயர்ல மோர் தென் 11% வரைக்கும் கொடுத்துருக்கு, 6 மந்த்ல 5% ரேஞ்சில் கொடுத்துருக்கு. ஆல்ரெடி அசெட்ஸ் ஏ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 7 இயர்ஸ்ல 7.5% கொடுத்துருக்கு, 5 இயர்ஸ்ல அரௌண்ட் 8% கொடுத்துருக்கு, 1 இயர்லயும் அரௌண்ட் 8% பர்சன்ட் கொடுத்துருக்கு. ஸோ பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஆவரேஜா 10-12% கொடுக்குது. ஈக்விட்டியில லைக் கார்பரேட் பாண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 8% ரேஞ்சில் கொடுத்துருக்கு, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸும் அரௌண்ட் 8% ரேஞ்சில் கொடுத்துருக்கு லாங் டேர்ம்ல போகும்போது. நீங்க ஆக்டிவ் சாய்ஸ் போகும்போது ஈக்விட்டி அலோகேஷன், கார்பரேட் பாண்ட் அண்ட் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் மூணுத்துலையும் கலந்து கூட நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்க அலோகேஷனை உங்க ஓன் பர்சன்டேஜ் ஏற்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஆவரேஜா 10% ஃபண்ட் பெர்ஃபார்ம் பண்ணது, ஆனுவிட்டி 6.5% நீங்க வித்ரா பண்றீங்க. அப்படி வித்ரா பண்ணும்போது நீங்க மந்த்லி அமௌண்ட் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணா எவ்வளவு பென்ஷன் வாங்கலான்றதை பார்க்கலாம். அது உங்க ஏஜை பேஸ் பண்ணி கம்பேரிசன் பார்க்கலாம். உங்க ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா 25 இருக்கீங்கன்னா 10,000 rupees மந்த்லி இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா நீங்க ஏஜ் 60க்கு அப்புறம் 2.65 lakhs மணியை வித்ரா பண்ணுவீங்க. இதே ஏஜ் 30ல ஸ்டார்ட் பண்றீங்க என்பிஎஸ் அப்படின்னா 10,000 rupees மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட்ல ஏஜ் 60ல 1.44 lakhs நீங்க பென்ஷனா வாங்கிக்கலாம். இதே ஏஜ் 35ல ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 77,000 rupees நீங்க பென்ஷனா வாங்குவீங்க. அதே 10,000 rupeesக்கு ஏஜ் 40ல ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 40,000 rupees பென்ஷனா வாங்குவீங்க. ஏஜ் 45ல ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 20,000 rupees பென்ஷனா வாங்குறீங்க. இதே ஏஜ் 50ல ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 9,487 rupees நீங்க பென்ஷனா வாங்குறீங்க. இது ஆவரேஜா 10% ஃபண்ட் பெர்ஃபார்ம் பண்ணது, ஆனுவிட்டி 6.5%. நீங்க இயர்லி ஏஜ்ல ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நிறைய பென்ஷன் வாங்க முடியும். இதே லேட்டாக ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா பென்ஷன் அமௌண்ட் கம்மியாக தான் வருது டியூ டு காம்பவுண்டிங். ஸோ நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ என்பிஎஸ்ல மணியை க்ரோ பண்ணலாம். ஸோ ஏர்லி ஏஜ்ல என்பிஎஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கூட நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். கவர்மெண்ட் என்டோர்ஸ்மெண்ட்டோட ஃபிளெக்சிபிள் அண்ட் வெல் ரெகுலேட்டட் பிளான் என்பிஎஸ். இன்னைக்கு நிறைய பேர் நியூக்ளியர் ஃபேமிலிஸ் இருக்காங்க, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ரிட்டையர்மெண்ட் வரும்போது என்பிஎஸ் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஆல்ரெடி எங்கள் சேனலில் மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி பிளஸ் என்பிஎஸ் ரெண்டுத்தையும் கலந்து இன்வெஸ்ட் பண்ணி எப்படி பென்ஷன் கன்வெர்ட் பண்ணலாம்னு டீடைல் வீடியோ கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டீடைலாக பென்ஷனுக்கு எப்படி பிளான் பண்ணலாம் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்க வாட்ச் பண்ணுங்க. ஸோ மைசெல்ஃப் தீபக் கோகுல், சர்டிஃபைட் சார்ட்டர்ட் வெல்த் மேனேஜர். உங்களுக்கு பர்டிகுலரா ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் வேணும், இல்ல போர்ட்ஃபோலியோ ரீஸ்ட்ரக்சரிங், இல்ல ரிட்டையர்மெண்ட்டுக்காக நீங்க கஸ்டமைஸ்டா பிளான் பண்ணணும்னா நாங்க கொடுத்துருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.